பார்த்தா எனக்கு என்ன இந்த கிராமத்துல கிடைக்கிற சந்தோஷம் சிட்டில கிடைக்கிறது இல்ல. அதனால தானடா சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் எப்ப லீவ் விட்டாலும் உடனே இங்க ஓடி வந்துடுற. அம்மாவோட தொலை தாங்க முடியாம தான் அமெரிக்காக்கு போனேன் தவிர எனக்கு அங்க படிக்கிறதுல இஷ்டமே இல்ல. நான் எவ்வளவு சந்தோஷத்தை பறிகொடுத்திருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால தான் அமெரிக்கால இருந்து நேரம் இங்க வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சடா. ஏயா இப்படி செஞ்சேன்? ஏற்கனவே உங்க அம்மா கோவக்காரி, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. இந்த கிழவா நீயாவது போன் பண்ணி சொல்லல. குடி மூழ்கி போயிடும். பாட்டிமா டாடி தான் அம்மா கிட்ட சொல்லாதுன்னு நீங்க நினைக்கிறாரு. நான் இந்தியாவுக்கு வந்ததே எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்படியே உங்க தாத்தா புத்திதான். என் பேரு நான் சரி. சரி மூஞ்சியை கழுவிட்டு வாங்க, காஃபி சாப்பிடலாம். ஓடி வர்றோம். வாங்க மாமா, கோயிலுக்கு போலாம். உனக்கு தெரியும்ல சின்ன வயசுல இருந்து நான் கோயிலுக்கு வரமாட்டேன். ஏன் இன்னும் சாமி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இங்க பார்க்க வரும் கண்ணுக்கு தென்படுற ஒவ்வொரு பொருளையும் நம்புவேன். கண்ணுக்கு தென்படாத அந்த ஆண்டவனையும் தெரியாத ஒரு சக்தியும் நான் எப்படி நம்புறது? இந்த பூமியை நம்புவேன், அந்த மரத்தை நம்புவேன், ஆகாயத்தை நம்புவேன், என்ன நம்புவேன், உன்னை நம்புவேன். நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறதால உன் நம்பிக்கையை நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன். நீ சந்தோஷமா துர்கம்மன் கிட்ட போய் எவ்வளவு நேரம் வேணாலும் கூப்பிட்டுவா. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரி. அம்மா துர்கையம்மா, என் மாமா வரலையே நீ கோபப்படுறாத. என் மாமா சார்பாவும் ஏன் சார்பாவும் நானே உன்னை கூப்பிட்டுக்கிறேன். எப்படியாவது என் மாமாவை நீயே உன்னை நம்புற மாதிரி செய். என் மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வரேன். ஞாபகம் இருக்க மாமா, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ என் பேரை நீங்களும் உங்க பேரை நானும் இந்த மரத்துல செதுக்குனப்போ அந்த பச்சை குத்துற ஆள் வந்து மரத்துல எதுக்கு தாயி கை மேல பச்சை குத்திக்கிட்டா நிரந்தரமா இருக்குன்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? நீங்க மரத்துல பேர எதுக்குன்னா பத்தாது, உங்க கையில பேர பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா காலம் பூரா அழியாம இருக்கும் தாயி. ஆமா, சோடி புறா கணக்கா சொல்லிக்கிறீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு கௌரி, என் மாமா பேரு சங்கர். என் கையில என் மாமா பேரு குத்துங்க. என் கையில கௌரி பேர் குத்துங்க. அம்மா தாய் தூக்கம் வருது, அந்த போர்வை எடுத்து கொடுமா. என்னப்பா இது, படுக்கிறப்பயாவது ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு படுக்க கூடாதா? கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி உங்க அப்பனுக்கு இந்த ஹெல்மெட் தாமா கவசம். அது சரி, இப்ப கடைக்கார எவன் வரப்போறாங்க? நீ தான் ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. உண்மைதாமா, ஆனா அவங்க நம்ப வேண்டாம். ஏதாவது ஒரு ஜன்னல் ஓட்ட வழியா என் ஃபேஸ பாத்துட்டாங்கன்னு வச்சுக்க, என் ஹெட் பிரேக் ஆகி செத்துருவேன். என்ன நீ செத்து போயிடுவியா? சாக மாட்டேம்மா, சாக மாட்டேன். இந்த அப்பா மேல என்ன பாசம் உனக்கு? பாசம் ஒண்ணும் இல்ல. நீ செத்து போயிட்டா எனக்கு அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? தங்கமான பொண்ணு, உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சே செத்துற. முதல்ல அந்த பொருள் கொடு. சரி. நான் அண்டர் கிரவுண்ட்ல பார்த்துக்கிறேன். அம்மா, அம்மா, உங்க அத்தை கிட்ட கேட்டு ஒரு காபி கடை வாங்கிக்குவாமா? எதுக்கு ஒதுக்குறீங்க? ஒரு சின்ன பையன் தூக்கும்போது இப்படி ஒதுக்குறாங்களா? என்ன இது, என்ன இது? என்னங்க இது, உங்க பொண்ணு என் பக்கத்துல படுத்திருக்குது. என் பொண்ணு உன் பக்கத்துல படுக்கலாம் முண்டோம். நீ தான் என் பொண்ணு பக்கத்துல படுத்திருக்க. என்னது, என்ன பாச்சு? நம்ம குடி முழுகி போச்சு, குடி முழுகி போச்சு. நாம ஒண்ணும் முழுகலையா? பாவம். இனிமே இவனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அழாதீங்க சார், நானே ராத்திரி தூக்க கலக்கத்துல உங்க பொண்ணு பக்கத்துல வந்து படுத்திருந்தேன். என்ன பாதிச்சிருக்க? அந்த பாவாடையாவது குடுறா. கண்ண மூடுங்க. ஹலோ டார்லிங். என்னப்பா? அந்த ஹெல்மெட் பையன் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் மச்சான் போன் பேசுறேன்.
மருமக எப்படி இருக்கா? உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னேன். ஆமா, தாத்தாவும் பாட்டிமா என்ன சொல்றாங்க? எப்போ உங்களை பத்தின பேச்சுதான். பெரியவங்க இல்லையாடா? ஆமாங்கடி, நான் சொல்லணும் அந்த விஷயத்த அம்மா கிட்ட எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பிரமாதமா மேனேஜ் பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குல்லடா. ஏம்மா, பையன் மேல உள்ள கவலையில இழைச்சு போயிட்டியம்மான்னு. அதுக்கு அவ நான் இழைச்சு போயிட்டேனா இல்ல ட்ரிம் ஆயிட்டேனான்னு கேட்டா. மொத்தத்துல நீ அசதி விட்டேன்னு. அவ்வளவுதான், ஆள் அப்படியே உருகி போயிட்டா. நீங்க உங்க பிள்ளையோட சேர்ந்து நாடகம் ஆடி என்ன பைத்தியக்காரி ஆக்குறீங்களா? நீங்க இப்பவே அவனை ஒரு வழி பண்ணுங்க. அம்மாடே, கொஞ்சம் நில்லுமா. அம்மா, அட பாவி, நீ சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியாடா? நம்ம ஃபேஸ் கணக்கு கொடுத்தவங்களுக்கு தெரியாது. பச்சா திட்டத்துல நம்ம தாண்டக்கூடாது. 2-1 டட்டடாய். கத்து வராங்க. அடியே கிழவே, உன் பொண்ணு வர்றா. வாங்க விஜய், சரியான சமயத்துல வந்திருக்க. சாப்பிடலாம். சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்ச. என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆகணும்? ஆளை காட்டி மயக்கி என் புள்ள சங்கர உங்க வீட்டுல வச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன என் பிள்ளையை பிரிக்கலான்னு கங்கணம் கட்டி இருக்கீங்களா? அம்மா விஜயா, நீ பேசுறது என்னன்னு எனக்கு புரியல. அமெரிக்காவில இருந்து புள்ள வரானதும் சீக்கிரம் அவனை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என் வீட்டுக்கு வராம நேரா உங்க வீட்டுக்கு அவன் வந்திருக்கானா என்ன அர்த்தம்? உங்க பேத்தி கையால அவனுக்கு ஏதோ மருந்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இனிமே இப்படி கேவலமா நடந்தீங்க, உங்க உறவையே நான் அறுத்துக்குவேன். அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? சங்கர், என் கூட நீ இப்ப வர முடியாதுன்னா என்ன பணமா தான் பாப்பேன். விஜயா, ஏடி, உனக்கு மூளை இருக்கா? அந்த வயசானவங்க மனசை வேதனைப்படுத்தி நம்ம பையனை பலவந்தமா கூட்டிட்டு வந்துட்டியே. கூட்டிட்டு வருவேன். என் பிள்ளை ஏன் இஷ்டம், மத்தியில அவங்க யாரு? என் பையனோட கல்யாணம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். அந்த பட்டிக்காட்டுக்காரை கட்டி வைக்க நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். வேணும்னா 4 லட்சத்தை தூக்கி எறிகிறேன். அவனுக்கு வேற சம்பந்தம் பார்க்க வாய் சொல்லு. மூடி. 4 லட்சம்? ஆஹா, 4 லட்சத்தை தூக்கி எறிவியா? ஏண்டி, என் முதல் பொண்டாட்டி, அதான் அவங்க பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அவங்க எம்எல்ஏ வச்சிருந்த பாசத்தினால வீதி வீதியா வரட்டி விட்டு பழச்சிக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு கட்டி வச்சாங்கடி. அவங்க சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி அவங்க பொண்ணு ஸ்தானத்தை உன்னை உட்கார வச்சாங்கடி. அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம உன் புள்ள அமெரிக்காவில படிக்கிறாங்க அகங்காரத்துல இன்னைக்கு அவங்க அவமானப்படுத்துறியா? நீ பொம்பளையே இல்லடி, ராட்சசி. மாப்பிள, விஜயாவை ஒண்ணும் சொல்லாதீங்க. ஏதோ பட்டிக்காட்டுக்காரங்க பாசத்தையும் அன்பையும் வச்சுட்டோம். தப்பு எங்க மேலதான் இருக்கு. என்ன இருந்தாலும் படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அமெரிக்காவில படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது தப்புதானே மாப்பிள? அம்மா, அவன் உன் பிள்ளைம்மா. உன் பிள்ளை கல்யாணத்தை ஓ இஷ்டப்படியே நடத்தி வச்சுக்க. கிழவி, நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு. என்ன இங்கேயே நிக்கிற? வா அம்மா. அதான் இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குடே. நீ வெளியே போய் படுப்போ. சரிங்க, இத பாருங்க. அத்தை ராத்திரில தூக்கத்துல தெரியாம வந்து உங்க பக்கத்துல பார்த்து மன்னிச்சிடுங்க. போடா போ. சிச்சி, யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுளே. ஒரு அப்பா விட இதை போய் பெருசா பேசுறீங்க. நீங்க என் பக்கத்துல படுத்திருந்தா அவைய வரலாம். என்னங்க, குட் மார்னிங்க. என்னடா அத்தை ராத்திரில தெரியாம தூக்கத்துல உங்க பக்கத்துல வந்து பார்த்துட்டேன் இல்லைங்களா? தப்பு நடந்திருந்தா மன்னிச்சிடுங்க. படுத்ததான் வந்து படுத்தேன். இப்படி பாக்குறப்பெல்லாம் அவன் சொல்லி ஏன் என் மானத்தை வாங்குற? என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? குட் மார்னிங்க. அத்தை ராத்திரில தூக்கத்துல தெரியாம வந்து இவங்க பக்கத்துல பார்த்துட்டேன் இல்லைங்களா? தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாங்க. ராத்திரி தான் கேட்டுட்டியடா? மறுபடியும் ராத்திரி வரும் இல்லைங்களா? போடா. எங்க இருந்துட்டு இவனை புடிச்சிட்டு வந்தீங்க? என்னங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு ஜூல விட்டுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை பக்கத்துல படுத்துக்குவான். தாத்தா, பாட்டிமா, ரொம்ப நேரமாயிடுச்சு. படுத்துக்க.
என்ன நடந்துச்சு? ஓ ஐ see. எல்லாம் ஆச்சரியமா இருக்கே. இந்தாங்க சார் ரிப்போர்ட்ஸ். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க ஒரு வேலை செய்யுங்க. ஒரு வாரம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிய கொஞ்சம் பிரிஞ்சிருக்க சார். என் பொண்ணத்தான் என் தங்கச்சி தன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு விரும்பிச்சு. ஆனா யங் ஜெனரேஷன்லயா என் மருமகன் காதல் வலையில விழுந்து ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாம் துதிஷ்டம். தலைவிதியை மாத்த யாரால முடியுங்க? உங்க மாதிரி பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டங்க. முகூர்த்தத்தை சீக்கிரம் வைங்க. கண்டிப்பா உठाன வச்சிருக்கேன். என்னங்க முகூர்த்தம் வைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்னன்னு சொல்லியா? அது ஒண்ணும் இல்லைங்க. அர்த்த ராத்திரில நான் தூக்கத்துல விடிய விடிய இந்த ஏகாம்பர மாமா பொண்ணு பக்கத்துல படுத்திருந்தாங்க. பண்ணிச்சிருங்க. அதெல்லாம் எதுக்கு? அப்பா உனக்கு தெரியாது சுமாரி ஹெல்மெட் மாமா. உன் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சுன்னா பாவம் பேபியோட வாழ்க்கை பாழா போயிடலாம். என்ன சம்பந்தம் உங்க ரெண்டு பேருக்கும்? அது ஒண்ணு இல்ல, ஃபேமிலி மேட்டர். வாய முடியா? ஒரு நாள் நைட்டு பூரா இன்னொரு ஆம்பளை பக்கத்துல படுத்திருந்த உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த மானங்கெட்ட சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். ஐயா சொன்ன ஐயா படுத்ததுதான் வந்து படுத்த. அதை இந்த ஊர் பூரா ஏண்டா பிரச்சாரம் பண்ற? எனக்கு கல்யாணம் எப்ப? இந்த கருவாயோட கருவாய் மாமா 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 நீயா எம்மடி உங்க அப்புறானே என்ன பயமுறுத்திட்டீங்க மாமா. பயமுறுத்தினா? நீ என்ன வேதனைப்பட வைக்கல? நான் வேதனைப்பட வச்சேனா? ஆமா, ஹனிமூன் போக விடாம செஞ்சது நீதானே? நானா? ஆமா நீதான். எனக்கு தனியா ஊட்டி கொடைக்கானல் போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அம்மா கிட்ட நீ சொல்லல? நான் நம்ம ஹனிமூனை அமெரிக்காவில் வச்சுக்கிறேன். என்ன உன் மருமக அழகா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு உன் புள்ள முக்கு போயிருக்கா. இந்த இரவுல ஒரு வழி பண்றேன். உன் கண்ணம் ஆப்பிள் மாதிரி இருக்கு. என்னடியோ உங்க அப்புறானே குடிச்சு தின்னுடுவீங்களா? கௌரி அத்தை கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான். இல்லத்த டாக்டர் சொன்னதை மறந்துட்டு நீ என்ன செய்வேன்? அது இல்லைங்க. வாய மூடு. எந்த நேரத்துல எங்க வீட்டுல அடி எடுத்து வச்சு அப்ப இருந்து கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்ல? அவன் மனசை கஷ்டப்படுத்தாம என்ன சொல்லி எப்படி சொல்லியே தெரியாது. போய் சொல்லிட்டு சீக்கிரம் வா. நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் லேட்டு? இந்த அம்மாங்களும் அத்தைகளை ஏன் தான் மாறாங்களோ? நல்லா மூட கெடுத்துட்டாங்க.
ரொம்ப வலிக்குது மாமா. டாக்டர் போறவா? இது டாக்டர் கிட்ட போற வழி மாசத்துல. இந்த பொம்பளை நம்பனா இதான். என்ன பாட்டிமா, என்ன தூக்கம் வரலையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுத்தாட்டா. படுத்தாலும் தூக்கம் வரலையேம்மா. இந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சமோ தெரியல. அம்மாடியோ உங்க அப்புறாவே இந்த கிழமை கிழமை பேச்ச எனக்கு எதுவும் புரியல. அது சரி, இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுங்கிற? உனக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேர பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சோம். ஆஹா, கொள்ளு பேர்ல பார்க்கணும் போல இருக்கா? எப்பா ஆசைதா. பாட்டி, மாமாவுக்கு இப்ப உடம்பு ரொம்ப சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுல கூடாது. தாத்தா, நீ படு தாத்தா. பாட்டிமா பாட்டிமா, ஊர்ல நான் பக்கத்துல தானே படுத்துக்குவேன். இப்ப கூட நான் பக்கத்துல படுத்துக்கிறேன். என் முத்து பாட்டிமா, என் தங்க பாட்டிமா. படுத்துக்கு படுத்துக்கு படுத்துக்கு. தாத்தா, பாட்டிமா, மாமாவை
அதை ஏற்றிட்டு போகுது. விருந்து காணவே நேரம் விடியல் இன்றியே கூடி வந்த பாசத்தில் கொண்ட கோலத்தில் மாய பாசத்தில் உணவும் இனி ஜீவன் போகினும் மேகம் கருதினும் பூமாலையாய் உன்னை சூடும் பாலூற்றவா தூவவா சந்தோஷமா? இது என்ன பிரயோஜனம்? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கேட்காம என் புள்ள தலையில நெருப்பள்ளி போட்டீங்க. இங்க பாரு விஜயா, சங்கர் எங்களுக்கும் பேரன்தாம்மா. செத்து போன எங்க மகளை உருவத்துல நாங்க பாக்குறோம். கௌரிக்காகத்தாம உயிரோட இருக்கோம். உங்களுக்கு உங்க கௌரி தான் முக்கியம். நாங்க நாசமா போனாலும் கவலை இல்லை. விஜயா, நடந்ததை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோமா. ஏன் இப்படி ஆண்டவைகளை சோதிக்கிறான்னு தெரியல. விஜயா, ராத்திரி எல்லாம் நான் யோசிச்சேன். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா சங்கரை ஏதோ மோகினி பிசாசு வந்து பிடிச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆமையா, சங்கர் எவ்வளவு ஆரோக்கியமா பலசாலியா அழகா இருந்தா. ஆனா இப்ப அவனை பார்த்தாலே எனக்கு கவலையா இருக்கு. எவ்வளவு நலிஞ்சு போயிட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. விஜயா சரியில்லை, அவரை கூட்டிட்டு வரேன். அம்மா விஜயா, டாக்டர் இது ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஒரு தடவை அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வரலாம். சரி. நமோ துர்காய நமக, 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 நமோ துர்காய நமக. சுவாமி வாமா மாமா வாங்க. சுவாமி சுவாமி பொண்ணு முதல்ல அம்மனை தரிசனம் பண்ணிக்கிங்க. நமோ துர்காய நமக. தாயே, நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு உங்களுடைய ஒரே மகன். உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலை. காலங்காலமா உட்கார்ந்து தின்னாலும் கரையாத ஆஸ்தி. அதான் உங்களை இப்படி வாட்டுவோம். உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாம போறதுனால உங்க சொந்தக்காரங்க உங்க ஆஸ்தி மேல கண்ணு வச்சிருக்காங்க. இந்த வாரிசு அடியோட அழிச்சிட்டா அவங்க தானே வாரிசு. அதனால தான் சூன்ய வச்சு இப்படி செஞ்சிருக்காங்க. அம்மன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறதால சரியான சமயத்துக்கு இங்க வந்து சேர்ந்தீங்க. என்னங்க அம்மா
குணமாயிட்டா குணமாயிட்டா. சுவாமி என் பொண்ணுக்கு மறுஜன்மம் கொடுத்துட்டீங்க சுவாமி. அம்மா சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்க. தீர்காயுஷ்மான் பவ. சுவாமி தயவு செஞ்சு இந்த சின்ன காணிக்கை ஏத்துங்க சுவாமி. பிரதிபலனை எதிர்பார்த்தா பலன் கிடைக்காது. வாடி போகும் பூக்கள், அழுகி போகும் பழங்கள், மக்கி போகும் நகைகள், நிரந்தரமில்லாத பணம், இது எதையும் அந்த தாய் விரும்ப மாட்டான். தாய் கேட்கறதெல்லாம் பவித்திரமான எண்ணத்தையும் சுயநலமில்லாத மனசையும் தான். பணத்துக்காக தாயோட சக்தியை வித்துட்டா அந்த சக்தி என்னை விட்டு பிரிஞ்சிடும். ஆதரிச்சு அருள் புரிந்த அம்மனை குலதெய்வமாக வணங்கி உங்க வீட்டுல தினம் தூபமிட்டு தீபமேற்றி பூஜை செய்யுங்க. அம்மா எப்பவும் உங்களை காப்பாத்து.